புரோட்டீன் ரிச் அரிசியே இல்லாத இட்லி. 300 கிராம் பயத்தம் பருப்பு, 300 கிராம் உளுத்தம் பருப்பு, அரை கப் ஜவ்வரிசி. இந்த மூணையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 தடவை நல்லா அலம்பிட்டு ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் மிக்சிலையாவது கிரைண்டர்லையாவது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணீர் விடாமல் அரைச்சா நல்லா அழகாக கெட்டியாக இட்லி வரும். படு சாஃப்டாக இருக்கும். அது தோசைக்கு வேணாக்கா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம தோசையாகவும் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவு மறுநாள் இது உப்பு போட்டு நேற்று கரைச்சி வச்சது இன்றைக்கி இவ்வளோ நல்லா பொங்கி இருக்குது. 2 பாத்திரத்தில் இப்போ விட்டு வச்சுருந்தோம், ஏன்னா உப்பிடும் அப்படின்னு. ஸோ மாவு நல்லா பொங்கியிருக்கு. 2ஐயும் பீட் பண்ணி இப்போ நம்ம இட்லி விட்டாச்சு. அருமையான இட்லி, படு சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஒரு சாம்பாரும் அவரைக்காய் கறியும் பண்ணி நைட்டு டின்னர் சாப்பிட்றோம். அவசியமாக இதை ட்ரை பண்ணி